முந்தி தவம் கிடந்து 300 நாளளவும் அந்தி பகலாய் சிவனை ஆராதித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாய். ஆக அம்மா அப்படின்ற அந்த வார்த்தையில முதல் அக்ஷரம் அம். இந்த அம்மு தான் மாத்ருகாட்சரத்தினுடைய முதல் வார்த்தையா இருக்கு ஸ்ரீவித்யில. மாத்ருகாட்சரம் பண்றோமோ ஸ்ரீவித்யா ஞாசத்துல அந்த அம். இந்த அம்மா சொல்லிண்டே அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருந்தா லலிதா சகஸ்ரநாமத்துல கூட மாதா அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறது. அதனால அம்மாவை ரொம்ப முக்கியம். இந்த வாழ்க்கையில இந்த ஜென்மால எத்தனையோ கோவிலுக்கு போயிட்டு மூலஸ்தானத்துல கருவறையில இருக்கக்கூடிய அம்பாலை தரிசனம் பண்றோம், இந்த அம்பாலை ஆராதிக்கிறோம், இந்த அம்பாலை பூஜை பண்றோம் அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடி 10 மாசம் ஏதோ ஒரு கருவறையில சிறவாசம் இருந்திருக்கும், அம்மாவுடைய கருவறையில சிறவாசம் இருந்திருக்கும். அதனாலதான் இங்க போயிட்டு எல்லா கருவறையிலும் நம்ம தரிசனம் பண்ண முடியும். அதனால அம்மாவை நமஸ்காரம் பண்ணிட்டு அம்பாவை பூஜை பண்ணோம்னா அவசியம் அந்த பூஜைக்கு பலனும் இருக்கும். அடுத்த பிறவில எந்த ஒரு அம்மா வயிற்றிலையும் பிறக்காத அளவுக்கு அம்பிகை அனுகிரகத்தை பண்ணுவா. அப்பேற்பட்ட முத்தி தந்து நம்மை அவளோடு சேர்த்துப்பா. அதனால அம்மா ரொம்ப முக்கியம். ஸ்ரீமாதாவும் அவதான், ஜெகன்மாதாவும் அவதான், நம்மளை பெத்தெடுத்த தாய்.